கிராமட்டோவாஸ்க், ஸ்லோவியான்ஸ்க் இந்த ரெண்டு பகுதியும் டான்பாஸ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய பார்டர் ஒட்டிய பகுதிகள். இது ரெண்டுத்துலையும் ரஷ்யா முன்னேறக்கூடிய வேகமும் இந்த ஸ்ட்ராட்டஜின்றது இந்த ரெண்டு பகுதிகளிலையும் முன்னேறக்கூடிய ரஷ்ய வீரர்கள் அடுத்து அவங்க வகுக்கக்கூடிய வியூகங்கள்ன்றதும் உக்ரைனை இப்போ ரொம்பவே ஸ்டன் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இப்போ லேட்டஸ்டாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, நேற்று ஒரு 4-5 பகுதிகளில் ரஷ்யா அவங்களோட ஜெரான் ட்ரோன்ஸை பயன்படுத்தி ரஷ்யாவோட ஷாஹித் ட்ரோன் வெர்ஷன் அதை பயன்படுத்தி நடத்தின ஸ்ட்ரைக்கில் ப்ரெசிஷன் தாக்குதல் மூலயமா 140க்கும் அதிகமான வீரர்களை இந்த ஒரு ஸ்ட்ரைக்கில் கொண்டு இருக்கிறதா அஃபிஷியல் செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. இன்னும் எத்தனை நபர்கள் இறந்தாங்கன்றது இன்னும் கணக்கு எடுக்க தெரிய வருன்ற மாதிரி செய்தி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க முன்னேறக்கூடிய அந்த வேகம்ன்றது உக்ரைனோட ஃப்ரண்ட் லைன்ஸை ரொம்பவே வேகமாக கொலாப்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 55 கிலோமீட்டர்கள் தள்ளி இருந்த சப்போர்ட்டிவ் லைன்ஸை, இது வந்து பேக்வர்ட் ஃபயரிங் பொசிஷன்ஸ்னு சொல்லுவாங்க, முன்னாடி இருக்கக்கூடிய வீரர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது, அதை ரொம்பவே நெருக்கி ஒரு 16 கிலோமீட்டர் தொலைவுகளில் கொண்டு வந்து உக்ரைன் இப்போ நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ரஷ்யாவோட அட்வான்ஸ்மெண்ட்ன்றது இருக்கு. இதை கேட்குறப்பவே உங்களுக்கு பிரமிப்பா இருக்குன்னா, இதுக்கு பின்னாடி இதை விட சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. ரஷ்யாவோட நியூக்ளியர் பவர்டு ஐஸ் பிரேக்கர்ஸை நடுவில் சத்தமே இல்லாமல் ஒரு டீலை மேக் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல முயற்சிகளை பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லா செய்திகளும் இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆக்கித் தம்புக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். ரஷ்யாவோட ஃப்ரண்ட் லைன் இல்ல உக்ரைனோட அந்த டிஃபென்சிவ் லைன்ஸ் கொலாப்ஸ் ஆகுறதுல இருந்து இந்த ஒரு செய்தியை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு இமேஜ் உங்க முன்னாடி டிஸ்ப்ளே பண்றேன். இது ரீசெண்டா அப்டேட் பண்ணப்பட்ட பேட்டில் மேப். இதுல இருக்கக்கூடிய கலர் கரெக்ஷன்ஸ் இல்ல அந்த கலர்ஸை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்பதான் உங்களுக்கு பார்க்கக்கூடியதுன்றது புரியும். இந்த ப்ளூ கலர் லைன்ஸ்ன்றது டான்பாஸ் எல்லையை குறிக்கக்கூடிய ஒரு பகுதி, அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. இதுல சிகப்பு கலர்ல இருக்கக்கூடிய பகுதிகள் ரஷ்யாவோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடியது. அதில் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் லைன் வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். இது ரஷ்யா அபிஷியலி 2022 அவங்களோட பகுதிகளை கன்சிடர் பண்ணாங்கல்ல, அப்போ பிடிக்கப்பட்ட பகுதிகள். அதுக்கு மேல இருக்கக்கூடியது இப்போ ரஷ்யா அஃபென்சிவ் பண்ணிருக்கக்கூடிய பகுதிகள். இதுல ஒரு 9 இடங்களை குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த டார்க் பிளாக் கலர்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரஷ்யா பார்ஷியலி ஆக்குபை பண்ணிட்டு அந்த இடத்த ஃப்ரண்ட் லைன் அஃபென்சிவ்காக பயன்படுத்தக்கூடிய பகுதிகள். பின்னாடி இருக்கக்கூடிய பகுதிகள் இந்த ஸ்ட்ரைட் லைன், அந்த ஸ்ட்ரைட் கண்டினியூஸ் எல்லோ லைன்ஸ்ன்றது உக்ரைனோட டிஃபென்சிவ் லைன்ஸையும், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கருப்பு கலர்ல மார்க் பண்ணி இருக்கக்கூடிய பகுதிகள் உக்ரைனோட அந்த பேக்வர்ட் ஃபயரிங் பொசிஷன்ஸ்ன்றதையும் குறிக்கும். ஸோ இந்த மேப் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ஒரு இமேஜ் பார்க்குறப்போ அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும். இப்போ ஒரு 9 இடங்களை நான் சொல்றேன். ஒரு 9 இடங்களையும் நீங்க பாக்குறப்போ ரஷ்யாவோட அஃபென்சிவ் எந்த அளவுக்கு இந்த இடத்துல அதிகமா அந்த ஸ்ட்ராட்டஜியை மாத்தி இருக்குன்றது உங்களுக்கு ரொம்பவே தெளிவா தெரியும். போக்ரோவஸ், கிராமர்ஹட், டோப்ரோபிலியா, கான்ஸ்டான்டினோவ்கா, டோரிச்கா, கிராமட்டோவஸ்க், ஸ்லோவியான்ஸ்க், சிவர்ஸ்க், லைமன், இந்த அத்தனை பகுதிகளும் ரஷ்யாவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்புறம் ஏன் அந்த இடத்துல கலர் கரெக்ஷன் பண்ணலன்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து ரஷ்யா பார்ஷியலி ஆக்குபை பண்ணிருக்காங்க. இல்ல ஒரு 80% வரைக்கும் ஆக்குபை பண்ணிருக்கக்கூடிய பகுதிகள் இந்த பிளாக் கலர் கிரேடிங்ன்றது கொடுத்திருக்கும். இது மெயினா எதை மென்ஷன் பண்ணனா, ஒரு நகரத்தை இல்ல ஒரு கிராமத்தை நீங்க கம்ப்ளீட்டா ஆக்குபை பண்றீங்கன்னா அது உங்களோட கண்ட்ரோல்ல வந்து ஒரு 3 கிலோமீட்டர் ஆகுது அந்த ஜோனை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா தான் பின்னாடி இருக்கக்கூடிய பகுதிகள் உங்களோட ஒட்டுமொத்த ஆக்குபேஷனுக்கு உள்ள வந்ததா கணக்கு. இல்ல நீங்க வந்து பார்ஷியலி அதை பிடிக்கிறீங்கன்னா அதை நீங்க பிடிச்சிட்டு தான் கிளைம் பண்ணலாமே தவிர அதை ஆக்சஸ் பண்றது இல்ல அதுக்கான ப்ராசஸ், அதுக்கான கெபாசிட்டின்றது அந்த இடத்துல ஏற்படலன்ற ஒரு காரணத்தை தான் இது குறிக்கும். இப்போ இந்த 9 ஃபார்வர்ட் பொசிஷன்ஸை ரஷ்யா ரொம்பவே ஸ்டேபிளா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உக்ரைனோட பகுதிகளை நீங்க பாத்தீங்கன்னா கடைசியா அவங்க இந்த பவ்லோகிராட்னு சொல்லக்கூடிய பகுதியை தான் அவங்களோட பேக்வர்ட் ஃபயரிங் பொசிஷனாகவும் உக்ரைனோட ட்ரூப்ஸுக்கு லாஜிஸ்டிக் சப்ளை அதிகமாக கொடுக்கறதுக்கும் ஒரு மெயினான சிட்டியா இந்த இடத்துல பயன்படுத்தியிருந்தாங்க. இப்போ மீதம் இருக்கக்கூடிய இரண்டும் லொசோவாவும் சரி இசியமும் சரி, இது ரெண்டுமே வந்து ஒரு 10-16 கிலோமீட்டர், இன்னொன்று பார்த்தோன்னா ஒரு 26 கிலோமீட்டர் தொலைவுகளில் இருக்கக்கூடிய உக்ரைனோட பேக்வர்ட் பொசிஷன்ஸாக இப்போ இருந்துட்டு இருக்கு. இது இந்த அளவுக்கு கிட்ட மாத்தினதுக்கு காரணம் ஏன்னா ஒன்று பழசு, மீதி இருக்கக்கூடிய 2 தான் இப்போ அப்டேட் பண்ணப்பட்டதா வெளியில வந்து செய்தியானது வந்திருக்கு. இதை உக்ரைன் மாத்திருக்கிறதுக்கு மெயினான காரணம் இந்த 9 நகரங்களை நான் சொல்லியிருந்தேன்ல ஃபார்வர்ட் பொசிஷன்ஸ்ல இருக்கக்கூடியது, இது எல்லாத்தையும் இப்ப ஹப்பா மாத்தி ரஷ்யா உக்ரைனோட ட்ரென்ச்சஸை டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களோட எம்எல்ஆர் சிஸ்டம் பயன்படுத்தி இந்த ஜெரான் ட்ரோன்ஸ் எல்லாம் வந்து லேண்ட்மைன்ஸை கொண்டு போயிட்டு கீழே டிராப் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தால, இப்போ அந்த லேண்ட்மைன்ஸுக்கு பதிலாக சில குண்டுகளை அந்த இடத்துல ட்ரோன்ஸ்ல இருந்து டிராப் பண்ண வச்சு உக்ரைனோட ட்ரென்ச் வார்ஃபேர்ன்றதை இந்த இடத்துல டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது எந்த மாதிரி இப்போ பேட்டில் ஃபீல்ட்ல சேஞ்சஸ் ஏற்படுத்தியிருக்குன்னா, ட்ரென்ச் இருக்க வரைக்கும் உங்களால வேகமா காலாட்படைகளை நகர்த்தி கொண்டு போக முடியாது.
ஏன்னா அது அவங்களுக்கு ரொம்ப டெட்லியஸ்டான ஒரு முடிவை கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட ஃபார்வர்ட் பொசிஷன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும். இப்போ உக்ரைன் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கே சொல்றேனே, இப்போ போக்ரோவஸ்க் ஃப்ரண்ட்லையும் இந்த டோப்ரோபிலியா ஃப்ரண்ட்லையும் ரஷ்யாவை டிஃபெண்ட் பண்ணனா பின்னாடி இருக்கக்கூடிய லெசோவால இருந்து ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணுவாங்க. இது பேக்வர்ட் ஃபயரிங் பொசிஷன்ஸோட முக்கியமான வேலை என்னன்னா, முன்னாடி போகக்கூடிய குரூப்ஸுக்கு ஆர்ட்லரி சப்போர்ட்டையும் மீடியம் ரேஞ்ச் இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஆர் சிஸ்டம்ஸை பயன்படுத்தி அவங்களுக்கான கவரை அவங்களுக்கான அந்த கிளியரன்ஸ்ன்றதை மேக் பண்ணணும். இதை ஜென்ரலாக வந்து ஏர்ஃபோர்ஸை பயன்படுத்தி பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப கண்டஸ்டட் என்வரான்மெண்ட் இருக்கு, இந்த இடத்துல வந்து நம்மளோட ஏர்ஃபோர்ஸும் ஹெலிகாப்டர்ஸும் உள்ள போக முடியாதுன்ற ஒரு நிலைமை இருக்கப்போ இதை தவிர்த்து வேற வழிக்கின்றது கிடையாது. கீழே கிரவுண்ட் பேஸ்டு சிஸ்டம்ஸ் மூலமா தான் நீங்க சப்போர்ட்ன்றதை கொடுக்கணும். ஸோ அதுக்கான சப்போர்ட்டிங் பாயிண்டா இது இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்கப்போ ரஷ்யா இந்த ட்ரென்ச்சஸை கொஞ்சம் கொஞ்சமா நொறுக்க இவங்க ஸ்ட்ராட்டஜின்றதை இவங்க மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. 50 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ஒரு பொசிஷன் 26 கிலோமீட்டருக்கு வருது, 10 கிலோமீட்டருக்கு வருது, 16 கிலோமீட்டருக்கு வருதுன்றப்போ ரஷ்யா இந்த உக்ரைனை கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடத்துல வச்சு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப கம்ப்ரஸ் பண்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதுல உக்ரைன் பண்ணக்கூடிய ஒரு பெரிய தவறு என்னன்னா, அதிகப்படியான ஆட்களை இந்த இடத்துல கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல குவிக்கிறது தான். இதை ஃபாலோ பண்ணி தான் ரஷ்யா அந்த ட்ரோன் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரோன் ஸ்ட்ரைக் நடந்திருக்கக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தோன்னா, கைவிடப்பட்ட ஒரு பள்ளியை உக்ரைனியர்கள் அதிகமாக ஒரு 50ல இருந்து 60 நபர்கள் அவங்களோட ராணுவ வீரர்கள் தங்குறதுக்காக பயன்படுத்தி இருக்காங்க. இதை ரஷ்யா எவிடன்ஸோட வெளியே விட்டுருக்காங்க. நான் முதல்ல அந்த இடங்களை சொல்லி முடிச்சிடறேன், எந்தெந்த இடத்துல ஸ்ட்ரைக் நடந்திருக்குன்னு. அதுக்கப்புறமா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தகவல்ன்றதை சொல்றேன். ஒன்று கைவிடப்பட்ட கிண்டர் கார்டன், ஒன்று இரண்டாவது இருக்கக்கூடியது ஸ்லபியான்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பில்டிங், மூன்றாவதா இருக்கக்கூடியது அந்த நகரத்தோட அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங், நான்காவதா இருக்கக்கூடியது இந்த ஸ்லோவியான்ஸ்க்கும் கிரமடோஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அது சம்பந்தப்பட்ட ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி, அங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் குடோன்னு சொல்லிட்டு இத்தனை பகுதிகளையும் இவங்க அவங்களோட வீரர்களை தங்க வச்சு அவங்களுக்கு தேவையான லாஜிஸ்டிக்கல் ஹப்பா பயன்படுத்திருக்காங்க. இப்ப ரஷ்யாவை மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னன்னா, இந்த இடங்கள்ல இவ்வளவு வீரர்கள் இருந்தாங்க. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 30ல இருந்து 40 வீரர்கள். ஸோ ஓவரால் கணக்கு பண்ணனா இன்ஜுரிஸ்ன்றது ஒரு 350 நபர்களுக்கும் அதிகமாக ஏற்பட்டிருக்கும். அதாவது காயம்ன்றது, கொல்லப்பட்ட நபர்களோட எண்ணிக்கை ஒரு 140 வரைக்கும் இருக்கும். ஸோ ஓவரால் பார்த்தோன்னா 500 நபர்கள் வரைக்கும் ஒரே இரவுல ரஷ்ய தாக்குதல்ல காயம் அடைஞ்சிருக்காங்க. அதில் 140 நபர்கள் இறந்துட்டாங்க, 350 நபர்கள் வரைக்கும் சிவியர் இன்ஜுரிஸோட இருக்காங்கன்ற மாதிரி செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இது அப்படியே உக்ரைனோட வெர்ஷனுக்கு நம்ம பார்த்தோம்னா, இந்த கீழே இருக்கக்கூடிய இத்தனை செய்திகளையும் மறைச்சிட்டு ஸ்லோவியான்ஸ்க்ல ஒரு ஸ்கூல் அடிச்சிட்டாங்க, ஸ்லோவியான்ஸ்க்ல ஒரு கிண்டர் கார்டன் அடிச்சிட்டாங்க, ஸ்லோவியான்ஸ்க்ல ஒரு ஹாஸ்பிட்டல் அடிச்சிட்டாங்கன்னு அந்த மேல இருக்கக்கூடிய அந்த நேம் போர்டை மட்டும் தான் காமிக்கிறாங்களே தவிர அதுக்கு பின்னாடி அது கைவிடப்பட்டது இல்ல அதுக்கு பின்னாடி இத்தனை வீரர்கள் இருந்தாங்கன்றத அவங்க சைடு சொல்ல போறது இல்லை. ஆக்சுவலா அவங்க சொல்லவும் மாட்டாங்க. சோ இது ஓவர் நைட்ல மட்டுமே இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜில ரஷ்யா உக்ரைனோட வீரர்கள் தங்கக்கூடிய இடத்தையும் அடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு எதிரான இந்த ஃபார்வர்ட் பொசிஷன்ஸையும் ரொம்பவே ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. இப்போ உக்ரைன் டான்பாஸ்ல ரொம்ப கிரிட்டிக்கலான நிலைமையில இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேற வழின்றதும் கிடையாது. ஏன்னா அவங்களோட ட்ரென்ச் வார்ஃபேர்ன்றது இந்த இடத்துல கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ட்ரென்ச் வார்ஃபேர் உங்ககிட்ட ஸ்ட்ராங்கா இருக்க வரைக்கும் தான் நீங்க ஓரளவுக்காவது இந்த இடத்துல அவங்கள ஸ்டாப் பண்ண முடியும். எதிர் திசையில வரவங்கள உங்களோட ட்ரென்ச்சஸ் கொலாப்ஸ் ஆகுதுன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பேக்வர்ட்ல புஷ் பண்ணப்படுவீங்க. உங்களுக்கு பின்னாடி ட்ரென்ச்சோட சப்போர்ட் இல்ல, ஆர்ட்லரி சப்போர்ட் இல்ல ஏர் சப்போர்ட் எதுவுமே இல்லைன்னா லிட்டரலி நீங்க பார்த்தோன்னா அந்த இடத்துல சரண்டர் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ், அப்படி இல்லையா நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதுவும் இல்லையா தோத்து பின்வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இது மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குமே தவிர இதை தவிர வேற ஆப்ஷன்ன்றதே அந்த இடத்துல கிடையாது. நீங்க வந்து இந்த இடத்துல ரஷ்யாவை எதிர்த்து நீங்க சண்டை போடுறீங்க, வேற வழியே இல்லைன்னா கண்டிப்பா அந்த இடத்துல உங்களால தப்பிக்க முடியாது. அப்படி ஒரு மோசமான நிலைமையில இப்போ உக்ரைன் மாற்றிட்டு இருக்காங்க. இப்போ ரஷ்யா உக்ரைன் இந்த அளவுக்கு டெட்லியஸ்டான ஒரு பேட்டல்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா 2ஆம் உலக போருக்கு அப்புறமா வரலாறுல இந்த 2ஆம் உலக போருக்கு பிந்தைய வரலாறுல பதிவான பேட்டில்ஸ்ல இது ரொம்ப ஒரு மோசமான இடத்தை பிடிச்சிருக்கு ரஷ்யா உக்ரைன் போரானது. ஆனா இதுக்கு பின்னாடி அமெரிக்காவும் ரஷ்யாவும் இப்ப என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க, 3 முக்கியமான ப்ராஜெக்ட்ஸை இந்த ஸ்டீவ் விட்காஃப் அவர்கள் ரஷ்யாவுக்கு வந்தார்ல, அப்பவும் அமெரிக்காவோட அதிபர் ரஷ்யாவோட அதிபர் அலாஸ்காவில் வச்சு சந்திச்சப்போ இந்த இடத்துல அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது 3 என்னன்னு பார்த்தோன்னா ஷெக்காலின் 1 ப்ராஜெக்ட், இரண்டாவதா இருக்கக்கூடியது ஆர்டிக் எல்என்ஜி, மூணாவதா இருக்கக்கூடியது ரஷ்யாவோட ஐஸ் பிரேக்கர்ஸை அமெரிக்கா வாங்குறதுக்கான முயற்சி. ஆக்சுவலா இந்த டீல்ஸ் எல்லாம் வந்து நடக்கும்னு சொல்லிட்டு யாரையும் கனவுலையும் நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு ரொம்ப 3மே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய டாபிக், தனித்தனியான டாபிக். ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஷெக்காலின்னு சொல்லக்கூடியது ரஷ்யாவோட பசிபிக் கோஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தீவு. அந்த இடத்துல ரஷ்யாவுக்கு கணக்கில் அடங்க முடியாத அளவுக்கு ஆயில் ரிசர்வும் நேச்சுரல் கேஸ் ரிசர்வ் ஆனது இருக்கு. இதை 2005 கண்டுபிடிச்சு ஜப்பானோட நிறுவனம், இந்தியாவோட ஓஎன்ஜிசி, ரஷ்யாவோட ராஸ்நெஃப்ட் இவங்க எல்லாம் டீல் மேக் பண்ணி அமெரிக்காவோட எக்ஸான் மொபில்னு சொல்லக்கூடிய ஒரு உலகத்திலேயே மிகப்பெரிய ஒன் ஆஃப் த ஒரு பிக்கஸ்ட் நேச்சுரல் ஆயில் ப்ராசஸ் அண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி அண்ட் பெட்ரோ கெமிக்கல்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி கூட டீல் மேக் பண்ணி அங்கிருந்து
அந்த ஆயிலையும் நேச்சுரல் கேஸையும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல இந்தியாவுக்கு ஒரு குறிப்பிட்ட ஷேர் ஆனது இருந்துச்சு. ஆனா 2022 என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தம் தொடங்கினதுக்கு அப்புறம் அமெரிக்கா சாங்ஷன்ஸை போட்டு இந்த எக்ஸான் மொபில்னு சொல்லக்கூடிய நிறுவனத்தை வெளியில வர வைக்கிறாங்க. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் ஆனது உடஞ்சதுக்கு அப்புறமா ஷெகலின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தை ரஷ்யா உருவாக்கி இதோட அந்த பிசினஸ் டீலிங்ஸ் மொத்தத்தையும் அவங்களுக்கு மாத்தி விடுறாங்க. இதுல திரும்பவும் இதே அமெரிக்க நிறுவனத்தை, இந்த எக்ஸான் மொபில் நிறுவனத்தை உள்ள கொண்டு வரதுக்கான அந்த பேச்சுவார்த்தையை இப்போ ரஷ்யாவும் அமெரிக்காவும் செஞ்சுட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு $multi-billion ப்ராஜெக்ட். இதனால ஏற்படக்கூடிய அந்த லாபம்ன்றது அமெரிக்க நிறுவனங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசு. ஏன்னா ஆயில உற்பத்தி பண்றது ரஷ்யாவா இருந்தாலும் அதை எக்ஸ்போர்ட் பண்றது, அந்த இடத்துல ப்ரொடியூசர் கிட்ட இருந்து கன்சூமர் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை, ரிஃபைன் பண்ணி எல்லாமே செய்யக்கூடிய வேலையை இது எக்ஸான் மொபில் நிறுவனம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது மூலமா அவங்களுக்கு பல ஆயிரம் கோடி, பல லட்சம் கோடி வருவாய் இழப்பானது இந்த ஒரு 3 வருஷத்துல நடந்திருக்கு. இதெல்லாம் அமெரிக்கா கவனத்தில் கொண்டு, ஏன்னா ட்ரம்போட $1 பில்லியன் ஃப்ரெண்ட்ல மேபி இவரும் ஒருத்தவரா இருக்கலாம், அவருக்கான அந்த டீலை மேக் பண்ணுறதுக்கான முயற்சி இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. இரண்டாவது இருக்கக்கூடிய ஆர்டிக் எல்என்ஜி. ஆர்டிக் எல்என்ஜி 2 ரஷ்யாவோட ஒரு மிகப்பெரிய ட்ரீம் ப்ராஜெக்ட் மாதிரி. ஆர்டிக் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அங்க இருக்கக்கூடிய மினரல்ஸ் வெளியில வந்து எடுக்கணுன்றதுக்கு ரஷ்யா ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. இதுல அமெரிக்காவுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. என்னப்பா 2 பேரும் டைப் எதுவும் வைக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ரஷ்யா இந்த கேஸை எடுக்கிறதுக்கு 2021 அமெரிக்காவோட நிறுவனங்களை அவங்க கிட்ட இருந்து இது எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கான அந்த மிஷின்ஸை வாங்குறதுக்கான ஒரு டீலை மேக் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த யுத்தம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த மொத்த டீலும் பிரேக் ஆச்சு. பல $1 பில்லியன் இந்த இடத்துல அவங்களுக்கு இழப்பானது ஏற்பட்டுச்சு. இப்போ அதுல திரும்ப அமெரிக்காவோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரதுக்கும் அமெரிக்கா முயற்சிகளை பண்ணிட்டு இருக்காங்க. மூணாவது இருக்கிறதுக்காக அடிப்பொலியான ஒரு விஷயம், ரஷ்யாவோட ஐஸ் பிரேக்கர்ஸ் வாங்குறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஆக்சுவலாக இது எல்லாமே ராய்டர்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து எங்கிருந்து அங்கேருந்து எடுத்தோம், இல்லை நான் வந்து இப்போ இது ஏதோ சும்மா ஒன்று சொல்லிட்டு இருக்கேன் அப்படிலாம் இல்லை. ராய்டர்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சில ஒயிட் ஹவுஸ் அஃபீஷியல்ஸ் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்காவுக்கு ஆர்டிக்ல அலாஸ்காவை மையப்படுத்தி ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்ஸ், அவங்களுக்கான மிகப்பெரிய எக்கனாமிக்கல் கெயின் ஆனது இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து எப்பயும் அவங்க ஆக்சஸ் பண்ணனா அவங்க கிட்ட ஐஸ் பிரேக்கர்ஸ் ஆனது இருக்கணும். ஆனால் நியூக்ளியர் பவர் ஐஸ் பிரேக்கர்ஸ்ன்றது ரஷ்யா கிட்ட தான் ஒரு பெரிய ஃபிளீட்டே இருக்கு. நியூக்ளியர் பவர் ஐஸ் பிரேக்கர்ஸ்ன்றதும் இந்த ஆர்டிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரஷ்யா கிட்ட மட்டும்தான் இருக்கு. ரஷ்யா கிட்ட இருந்து இந்த கப்பலை வாங்குறதுக்கான பேச்சுவார்த்தையும் இந்த ஒரு டீல்ல நடந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையும் பண்ணது, இவ்வளவு நாளா நான் சொன்னது, இந்த 2 நாட்டுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு டீலா தானே உங்களுக்கு தெரியும். ஆனா இதுக்கு அமெரிக்கா என்ன தெரியுமா ஒரு பேர் வச்சிருக்காங்க, ரஷ்யாவுக்கு கொடுக்கக்கூடிய இன்சென்டிவ்ஸ். அதாவது உக்ரைன் போர்ல ட்ரம்ப் வந்து இந்த இடத்துல புதினை வந்து அமைதிப்படுத்த வைக்கணும், இல்ல புதினை வந்து இந்த இடத்துல காம் பண்ண வைக்கணும்ன்றதுக்காக ரஷ்யாவுக்கு கொடுக்கக்கூடிய இன்சென்டிவ்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குல்ல இவங்களோட லாஜிக். உண்மையிலே நல்லா தான் இருக்கு. நல்ல ஒரு பிசினஸ்ன்றது இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. பல ஆயிரம் கோடி, பல லட்சம் கோடி லாபமா இந்த இடத்துல சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியில் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி புதினை வந்து ஜெலன்ஸ்கிக்கு சுத்தமாக பிடிக்காது, ஜெலன்ஸ்கினா புதினுக்கு இன்னமும் சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதனாலேயே இந்த 2 தலைவர்களும் வந்து அவங்களோட பேச்சுவார்த்தையை தள்ளி போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அமெரிக்கா அவங்களோட இன்னொரு ஃபேஸை காமிக்க வேண்டிய ஒரு தேவை வரும்ன்ற மாதிரி ஒரு சில விஷயங்களும் சொல்லியிருக்காரு. எப்படி இன்சென்டிவ் கொடுக்குறோன்ற பேரில் $multi-billion நீங்கள் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அங்கேருந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுவீங்க, இன்னொரு பக்கம் எப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸையும் கொடுப்பீங்க. சரியான கேம் இந்த இடத்துல பக்காவாக போயிட்டு இருக்கு. பாவம் உக்ரைன் நல்லா மாட்டிக்கிட்டாங்க இந்த 2 பேருக்கு நடுவுலையும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் எல்லாருக்கே.